ஆன்ம நேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 12ஆம் நாள் தொடக்கம். ஆனால் அந்த வாயுவேயாகும் சக்தி, அந்த சக்தியிலிருந்தே சிருஷ்டி ஸ்திதி சம்காராதிகள் உண்டாகின்றன. இதற்கு சிவசக்தி என்று சொல்லுகிறது. இதனால் ஆகும் சக்தி ஒழிந்தால் சிவனும் சவரூபமாம் என்று சொல்ல காரணம். தவிர சர்வ அர்த்தங்களும் அனர்த்தங்களும், அதாவது இன்ப துன்பங்கள் உண்டாக்குகின்றதும் உலகிற்கு ஏக காரணமாய் இருக்கின்றதும் விசேஷமாய் இருக்கின்றதும் சரீரமாகும். ஓ சாமி, இதுவரையிலும் சொல்லியதெல்லாம் ஜீவசக்தியாயிருக்கிற வாயுவாகும் என்றும் இப்போது சரீரம் என்றும் சொல்லுகின்றீர்கள். இதன் காரணம் என்ன? சரீரம் என்பது என்னவென்று உமக்கு தெரியுமா? ஓ, தெரியும். அது எது? அது இந்த உடல். நீர் இப்பொழுது தொட்டு காட்டியதற்கு சரீரம் என்று பெயர் இல்லை. அதன் பெயர் மார்பு. சரீரத்தை தொட்டு காண்பிப்பதற்கு முடியுமா? எல்லா அவயங்களோடு கூடிய ஒரு ரூபத்திற்கே சரீரம் என்று பெயர். ஆனால் எல்லா அவயங்களும் இல்லாதிருந்தால் அதை சரீரம் என்று சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. ஒரு மனிதனுக்கு கால் இல்லை, ஒரு மனிதனுக்கு கை இல்லை, மற்றொருவனுக்கு கண் இல்லை, வேறொருவனுக்கு மூக்கு இல்லை. ஒருவனுக்கு மேற்கூறிய அவயங்களாகிய கால், கை, கண், மூக்கு இவைகள் இல்லையானால் அவருக்கு சரீரம் இல்லை என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதல்லாமல் தேகத்தில் உள்ள எல்லா அவயங்களுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு பெயர் உண்டு. அதனால் அவையொன்றும் சரீரமாகாது. அது மாத்திரமல்ல, தோல், நரம்பு, எலும்பு முதலானவை சரீரத்தோடு சேர்ந்துள்ளவை என்றும் சொல்லுகிறது. அப்படி இருக்குமானால் தோலையும் நரம்பையும் எலும்பையும் எடுத்துவிட்டால் சரீரத்தை காண முடியுமோ? காண முடியாது. அது என்ன காரணம்? உம்மை 2-3 பேர் தொட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் அவர்கள் உம்மை தொட்டு சேர்ந்திருக்கிறார்கள் அல்லவா? ஆம். அவர்கள் உம்மை தொடாதிருக்கும் பொழுது உம்மோடு சேர்ந்திருக்கிறார்களா? இல்லை. அப்பொழுது உங்களை வேறிட்டு காண்கிறதில்லையா? காண்பதுண்டு. அந்த பிரகாரம் சரீரத்தை சேர்ந்திருக்கிற தோல், நரம்பு, எலும்பு முதலியவற்றை வெவ்வேறாக எடுத்தால் சரீரத்தை தனியாக காண வேண்டியதல்லவா? ஆம், காண வேண்டும். ஆனால் அப்படி காண்கிறதுண்டோ? காணுகிறதில்லை. அதனால் இக்காணப்படுகிறதற்கு சரீரம் என்று சொல்வதற்கு இடமில்லை. சரீரம் என்பது என்னவென்றால் திரவித்துக் கொண்டிருக்கிறது, அதாவது திராவகமாதல். அது எப்படி என்றால் நீர் ஊற்று போல் பாய்ந்து கொண்டிருப்பது, அல்லது சீனித்துக் கொண்டிருப்பது, அதாவது குறைந்து குறைந்து போய் கொண்டிருக்கிறது, அல்லது ஜீனித்துக் கொண்டிருக்கிறது, அதாவது அழிந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்க நீர் தொற்று காண்பித்தது சரீரம் என்று சொன்னால் அது அழிகிறதுண்டோ? ஓ, நசிக்கிறது, அதாவது அழிகிறது உண்டு. எப்பொழுது? செத்த பொழுது. செத்தபோது இது நசித்ததா? ஓ, நசித்தது. அது தவறாகும். ஒரு பொழுதும் அழிகிறதில்லை. நீர் இதாகும் சரீரம் என்று தொட்டு காண்பித்து சொல்லுகிறீர். அப்படி இருக்க செத்து போன போதும் இதை காண்பதுண்டு. இது நசிக்கவில்லை. பின்பு இதை ஒரு குழியில் புதைத்தாலோ அல்லது அக்னியிலால் எரித்தாலோ அது பூராவும் நசிக்கிறதில்லை. ஓ, அது நசிக்கிறதுண்டு. அது எப்படி?
சில நாள் வைத்துக் கொண்டிருந்ததால். அவ்விதம் வைத்துக் கொண்டிருந்தால் அது எப்படி நசிக்கும்? அது ஜீரணித்து கெட்டு கிருமி கீடாதிகள் தின்று நசிக்கிறது. ஆகையால் அது பூராவும் நசிக்கிறதில்லை. அது எப்படி என்றால், அதை மற்றொன்றினால் உபத்திரவம் நேரிடாதபடி பத்திரப்படுத்தினால் கொஞ்சம் கூட நசிக்கிறதில்லை. அதற்கு உதாரணம் ஈஜிப்ட், அதாவது எகிப்து முதலிய பல தேசங்களிலே அரண்மனைகளில் அநேக ஆயிரம் ஆண்டுகள் சென்றுள்ள பிணங்கள் இப்பொழுதும் இருப்பதாக கேள்விப்படுகிறோம். ஆனால் அதை நாம் பார்த்ததில்லை. பார்த்ததை சொல்லலாம். பல மியூசியங்களில், அதாவது பல காட்சி சாலைகளில் பல சம்பவங்களையும் சவங்களையும் ஒருவித திராவகத்தில் இட்டு பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அவைகள் ஒன்றும் நசித்து போகிறதில்லை. ஆனால் அவைகளை எல்லோரும் பார்த்திருப்பார்கள் என்றும் நினைப்பதற்கில்லை. உலகில் யாவரும் பார்த்து கொண்டிருக்கும் உதாரணத்தை சொல்லலாம். அது ஏதென்றால், சமுத்திரத்தில் இருக்கிற ஏட்டை, சுறா, திரண்டி, திமிங்கலம் முதலான பல விதத்திலுள்ள மீன்களையும் பிடித்து உப்பிட்டு காய வைத்து 10,000 வருட காலம் கடந்தவைகள் இப்போதும் இருக்கிறதுண்டு. அதை அநேகரும் பார்த்து வருகிறார்கள். அந்த பிரகாரமே எதையும் பத்திரப்படுத்தினால் நசிக்குமோ? நசிக்காது. ஆனால் அது நசிக்கிறது எப்படி என்றால், மேற்சொல்லிய மீன்களாகிய பிணத்தை மனிதர் என்று அபிமானித்து வருகிற புழுக்கள் தின்று தீர்ப்பது போல் அந்த பிணத்தினுடைய தோல், சதைகள் முதலானதுகளை கிருமி கீடாதிகள், அதாவது புழு பூச்சிகள் தின்கிறதல்லாமல் பூராவும் தின்பதற்கு முடிகிறதில்லை. இவ்விதமல்லாமல் அது பூராவும் நசிக்கிறதில்லை. அது எப்படி என்றால், ஒருவன் செத்தால் பிணமாகிறது. அந்த பிணத்தை ஒரு குழியில் புதைத்திட்டால் அதை 10-100 வருஷம் சென்றதின் பிறகு அவ்விடம் தோண்டி பார்த்தால் என்ன உண்டாகிறது? எலும்பு, தலையோடு முதலானது காணப்படுகின்றது. அது எப்படி நசித்து போனால் காண்பதற்கு முடியுமா? முடிகிறதில்லை. அதற்கு உதாரணம், நிரம்பவும் வைரமுள்ளதான ஒரு மரத்தினுடைய துண்டை ஒரு குழி தோண்டி புதைத்து 10-100 வருஷம் சென்றதின் பிறகு அதை ஒரு ஆள் தோண்டி பார்த்தால் அங்கே என்ன உண்டாயிருக்கும்? அந்த மரத்தினுடைய சேவு, அதாவது வைரம் மட்டிலும் காணலாம். அது எப்படி என்றால், மரத்தினுடைய பட்டை, சதைகள் எல்லாம் சிதல் கருவாம்பூச்சிகள் தின்று வைரம் மாத்திரம் காணப்படுகிறது. இந்த பிரகாரம் ஒரு பிணத்தினை மேல் சொன்ன மரத்துண்டினை போல் ஒரு குழியில் புதைத்தால் கிருமி கீடாதி, அதாவது புழு பூச்சி முதலான ஜீவிகள் அந்த பிணத்தினுடைய தோல், சதை முதலானதுகளை தின்று அதனுடைய அஸ்திவாரமாயிருக்கிற எலும்பு, தலையோடு முதலானதுகள் காணுகிறது. தோல், சதைகளை கொண்டு சிருஷ்டி இல்லை. அதன் அஸ்திவாரமாகிய தலையோடு எலும்புகள் நசிக்கின்றதில்லை. அதெல்லாமல் நெருப்பில் போட்டு எரித்தாலும் பூராவும் நசிக்கிறதில்லை. அது ஏனென்றால், தீ இடுக்கினாலோ மற்றோ அந்த நெருப்பிலிருந்து அதன் எலும்பை பொறுக்கி எடுக்கின்றோம். அதுகளை கங்கையில் போட வேண்டும் என்றும் சேதுவில் போட வேண்டும் என்றும், அல்லாது அஸ்தி தரை கட்டி, அதாவது அந்த எலும்புகளை சேர்த்து ஒரு கட்டிடத்தில் கட்டி வைத்தும் செய்து வருகிறார்கள். இவ்விதம் பார்க்கும் போதும் யோசனை செய்யும் போதும் ஜடம் நசிக்கின்றதோ அல்லது பூராவும் நசிப்பிக்கவோ முடிகிறதில்லை. ஆனால் இந்த ஜடம் நசித்து போகிறது என்று சொல்லுகிறதல்லாமல் உண்மையில் என்னதாகும் இதிலிருந்து நசிக்கின்றது என்று ஆலோசிக்கிறதில்லை. ஆனால் செத்தபோது இதிலிருந்து நசித்தது என்ன? ஜீவசக்தியான வாயு. இதிலிருந்து ஜீவசக்தி நசித்து செத்து போனால் இதற்கு என்னவென்று பெயர்? பிணம் என்று பெயர். அதுவரையிலும் இதற்கு என்னவென்று பெயர்? சரீரம் என்றாகும் பெயர். அப்படி இருந்தால் எப்போது சரீரம் என்றும் எப்போது பிணம் என்றும் சொல்லுகிறது? ஜீவசக்தியாகிய வாயு இருக்கிற வரை சரீரம் என்றும், அது இல்லாமற் போனதற்கு பின் பிணம் என்றும் சொல்லுகிறது. ஆனதினால் ஜீவசக்தியாகிய
வாயுவிற்காகும் சரீரம் என்று சொல்ல வேண்டும். அந்த சரீரமாகின்ற வாயு இந்த ஜடத்தில் ஸ்திதி செய்கிற காலம் வரைக்கும் சரீரம் என்றும், எப்பொழுது இந்த ஜடத்திலிருந்து அந்த வாயு நாசமாகி தீர்ந்து போகிறதோ அப்பொழுது பிணம் என்றும் சொல்லப்படுகிறது. அது எப்படி என்றால், ஒரு வாழைப்பழத்தை இவ்விடம் கொண்டு வந்து வைத்தால் அதற்கு என்ன பெயர் சொல்லுகிறது? வாழைப்பழம் என்று. நன்று. நாளைக்கு தொடர்வோமா? ஆத்ம வணக்கம்.